日本一ついてない中学生ついてない陽一はある日ラッキーマンに変身する能力を身につけた。この物語は地球征服を企む数々の侵略者を相手にラッキーだけで戦い続ける愛と真実のスーパーヒーローラッキーマンの汗と涙と笑いの物語である。沖のかもめにふかしも取られてついてね。見上げてごらん夜空の星を君にも見えるさこの星がラッキークッキーや白あきラッキークッキーもんじゃ焼きあなたは今幸せですか。私いつも幸せです。ついてついてつきまくるそれが私だラッキーマン。ついてついてつきまくるそれが私だラッキーマン。謎の宇宙人よっちゃんの命令を受けヒーロー星に乗り込んできた殺し屋は偽ラッキーマンに変身して会長の命を奪おうとした。勝利マンに偽物と間違われ突き落とされたラッキーマンはラッキーなことにたまたま通りかかった努力マンとスーパースターマンの風船に落下して跳ね上がり、なんでまたしてもラッキーによって殺し屋を倒し宇宙の危機を救ったのである。そして友情マンはいつものごとく友情の押し売りで殺し屋を自分たちの味方に引き入れる作戦に出たのであった。お手手戦隊ルビレンジャー。その頃風船でヒーロー星に到着した努力マンとスーパースターマン一家はのんきに街をぷかぷかさまよっていた。マセンコさすがヒーロー星だな。お有名なヒーローのフグトラマンが散歩してるぞ。本当？すたくない見ろ見ろ有名なヒーローのそうめんஇந்த மாதிரி இடத்துக்கு வந்தது உனக்கு சந்தோஷம் தானே பெகாசஸ்? அங்க பாரு அவங்க வகை வகையா ரகரகமா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுறாங்க. சேரா முன்முன் ஜெட்டோ பெகாசஸ் 写真. இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் தான். ஐயா ராசா உன்னோட பிளாஷ் பேக்க கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம பேக்ல போக வேண்டியதுதான். மரியாதை எங்கேயாவது லேண்ட் பண்ணலாம். நீ சொன்னா சரிதான் ஆகட்டும் விடு. இதை நான் எதிர்பார்க்கல. உங்களால பறக்க முடியாது இல்லையா? கலாய்க்கிறே நீ. கோச்சிக்காத விடு. நல்ல ஹீரோ ஸ்டார் ஹோட்டல பார்த்து உங்களை கூட்டிட்டு போறேன். ஐ ஜாலி. நாம எது சாப்பிடலாம்? கட்லெட் சாப்பிடலாமா? கொஞ்சம் இருங்க. நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது ஹீரோக்கள் சம்பந்தப்பட்டவங்க வர இடம். நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது. கண்ணா தப்பு எங்க கிட்ட அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அதுவும் ஒரு ஹீரோ கிட்ட இப்படி பேசுறது தப்பு. நான் தான் சூப்பர் ஸ்டார் மேன். என்னது சூப்பர் ஸ்டார் மேனா? அந்த மாதிரி ஒரு பேரு ஹீரோ கவுன்சில்லயே கிடையாது. என்னது ஹீரோ கவுன்சிலா? நான் கூட அதை பத்தி கேள்விப்பட்டதே கிடையாது. அதிக பேசணும்னா வாயில இன்னொரு ஓட்ட போட்டு. வேண்டாம் நீ கவலைப்படாத டோரேகே மேன். எங்க ஓட்டா போடு பாப்போம். ஓவரா பேசுற உடம்பு புண்ணாயிடும். எது டாப்ல இருக்கிறவன் ரொம்ப பயங்கரமானவன். என்ன இழிப்பு கேக்குறல்ல. இந்த சூப்பர் ஸ்டார் மேன் எப்போ இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வினோதமா இருக்க ஜாக்கிரதையா இருந்துக்கங்க.
நீ வழக்கமா போடுற சீனத்தான் இப்பவும் போட்டுட்டு இருக்க. இதுல பெரிய விஷயம் என்ன இருக்கு? என்ன கலாய்க்கிறதே உனக்கு வேலையா போச்சு. இப்ப நான் முன்ன மாதிரி கிடையாது. இப்பெல்லாம் என்கிட்ட புது சக்திகள் இருக்கு. உனக்கு தெரியுமா? அத வச்சு இவனை துவம்சம் பண்ணிடுறேன். என்னது? நீ புது சக்திகள் வச்சிருக்கியா? ஆமா, நம்ம விண்காலத்துல இருந்து திரும்பி வந்துட்டு இருக்கும் போது நம்மள தாண்டி சிகப்பு கலர்ல ஒரு எரி நட்சத்திரம் போச்சு. அப்பதான் அந்த நட்சத்திரத்துக்கிட்ட ஒரு உதவி கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் புது சக்திகளுக்கான ஒரு வரம். எனக்கு இன்னும் சக்திகளை கொடுங்க, உண்மையான சக்திகளை கொடுங்க. அந்த சக்திகள் எனக்கு கண்டிப்பா தேவைப்படும். அது நான் அது கிட்ட கேட்டதை நிரூபிக்கிற விதமா அது எனக்கு சைகை வேற காட்டுச்சு தெரியுமா? இதுதான் எனக்குள்ள இருக்கிற புத்தம் புது சக்திக்கான ரகசியம். எப்படி? உன் பில்டப் தாங்க முடியலையே. கொஞ்சம் கவனம் இருக்கியா? இப்ப மரியாதையா இங்க இருந்து கிளம்புறீங்களா இல்ல நான் தண்டனை கொடுக்கட்டுமா? உனக்கு கொடுக்கற பாரு, சூப்பர் ஸ்டார் மேனுடைய அதி பயங்கர ஆயுதம். என்ன ஒரு ஆச்சரியம்! இதெல்லாம் எனக்கு சகஜம். எனக்கு வீண் புகழ்ச்சி பிடிக்காது. பயிற்சியே எடுக்காம இவ இவ்வளவு பெரிய வெற்றி அடைவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. தேவையில்லாம பிரச்சனை பண்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க வந்திருக்கேன். நான் தான் ஃபுகுட்டோ ராமன். நான் தான் சமன். நான் தான் செயிலர் மூன். உங்களை கவனிக்க வந்திருக்கேன். என் சக்தியை உனக்கு காட்டுறேன். நானும் சவால் விடுறேன். இவங்க அணிவகுப்பு பயங்கரமா இருக்க. இவங்க கிட்ட மாட்டா நம்ம சூப்பர் ஸ்டார் மேன் தொலைஞ்சா. அசர மாட்டேன். இதோ வருதே சூப்பர் ஸ்டார் மேனுடைய கதிர்வீச்சு. மறுபடியும் உங்க சக்தியை நிரூபிச்சிட்டீங்க. சொல்லி முடிஞ்சது. எப்படி எப்படி இதெல்லாம் சாத்தியம்? அதான் சூப்பர் ஸ்டார் மேனுங்கிறது. பழைய ஹீரோ போயாச்சு, புது ஹீரோ வந்தாச்சு. அதி பயங்கர ஏலியன்ஸ் எல்லாம் இந்த சூப்பர் ஸ்டார் மேனை பார்த்து நொந்தாச்சு. என்ன நடக்குது சூப்பர் ஸ்டார் மேன்? உன்னோட சக்தி அக்தி மீறி போய்கிட்டு இருக்க போல இருக்கு. என்னது? நான் நினைக்காததெல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் உன்னோட வேலை தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னையா இதெல்லாம்? இங்க ஏதோ அதிபயங்கர சக்தி தாண்டவம் ஆடுது. எனக்கு காலெல்லாம் அடுக்குது. இனிமேல் இங்க இருக்கிறது நல்லதில்ல, நாம தப்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஷிப் மேன் உண்மையிலேயே பெரிய அப்பாட்டக்கர் தான் போல இருக்கே. கொஞ்சம் நல்லா உத்து பாரு லக்கி மேன். வெளிப்படையா பார்க்க அவ அவனுக்கு உதவி செய்யற மாதிரி தான் தோணும். ஆனா அவ சும்மா அவனுக்கு டிஞ்சர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. நம்பவே முடியலையே. அவ இந்த மாதிரி நாடகம் ஆடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அவனை அவளோட உயிர் நண்பனா ஆக்கிக்கணும்னு பாக்குறா. உண்மையிலேயே அவ பெரிய கில்லாடிதான்ப்பா. சிகிச்சை முடிஞ்சு போச்சு. நீ இப்ப ரொம்ப பாதுகாப்பான நிலைமையில இருக்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றியெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இங்க பாரு, ஒரு நல்ல ஹீரோவா நான் என் கடமையை செஞ்சுட்டேன். நீயும் ஒரு நல்ல வில்லனா யோசனை எங்க இருக்கான்னு சொல்லிடு. இல்ல, அது மட்டும் முடியாது. என்னது? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன் உயிரை காப்பாத்திருக்க, ஆனா நீ என்னடா முடியாதுன்னு சொல்லிட்டியே. பெருத்த அவமானம். உண்மையான நட்புக்கு நீ மதிப்பு கொடுக்கவே இல்ல. அப்படியெல்லாம் கிடையாது. எதிரியா இருந்தாலும் என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, அப்புறம் எப்படி மதிப்பு கொடுக்காம இருப்பேன்? அப்படின்னா நீ நட்புக்கு மரியாதை கொடுக்கறவனா இருந்தா உண்மையை இப்பவே சொல்லிடு. அது நான் அத எப்படி சொல்லுவேன்? சொல்றதுக்கு எனக்கு அது என்னன்னா... எதுக்கு இந்த தயக்கம்? இவ்வளவு கஷ்டப்படுற உனக்கு மனசாட்சி குத்தாத வகையில நான் உண்மையை வர வைப்பேன். அப்படியா? பாக்குறியா? என்ன பண்ற? கிச்சு கிச்சு மூட்ட போற. எப்படி இருக்கு? இதுதான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மனோட டெக்னிக். உண்மையை சொல்லுக்கடா. சொல்லு, இப்ப அந்த யோசான் எங்க இருக்கா? அந்த யோசான் இப்போ... சீக்கிரம் சொல்லு, யோசான் எங்க இருக்கான்? அந்த யோசான்... என்னாச்சு உனக்கு? என்ன இது? இங்க என்னென்னமோ வினோதமாலாம் நடக்குது.
ஏன்னா இது ஏதோ ஒரு பூச்சி மேல வருது. பூச்சி இல்ல, பொழந்து கட்ட போறேன். அச்சச்சோ, சைஸுக்கே சம்மந்தம் இல்லாம பெரிய கோடாலிய கையில எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இந்த வாங்கிக்க. அப்ப கதை முடிஞ்சுதா? நம்ம வச்சு பங்கம் பண்றவங்களுக்கு இதான் தண்டனை. எதிரிய மன்னிக்கலாம், ஏமாத்துறவங்கள மன்னிக்க கூடாது. ரொம்ப மோசமான குரூப்பா இருக்கும் போல இருக்கே. ஆச்சரியத்துல வாய ஆன்னு புழக்கிறீங்களா? இவன் என்ன ஏமாத்துவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் இவன் கூடவே இவனுக்கு தெரியாம ஒரு குட்டி ரோபோட்டை அனுப்பி வச்சேன். தலைவர் சொல்றாரு, பிரபஞ்சத்துல என்ன எதிர்க்கிற எல்லாருக்கும் இதுதான் தண்டனை. என்ன தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவ? டெரர் ஏலியன் யோச்சான் எப்பவுமே இப்படித்தான் பேசுவான். அதுதான் தலைமை ஏலியன் யோச்சான். எதுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்க? தைரியம் இருந்தா நேர்ல வா. வராத. உங்க இடத்துக்கே வந்து உங்களை தாக்குற தைரியம் எனக்கு இருக்குன்னா என்னுடைய சக்தி என்னங்கறத தெரிஞ்சுக்கங்க. இது இதோட முடியாது. ஹீரோ கவுன்சில் அழிப்பு. ஹீரோ கவுன்சில் தலைவனுக்கு அழிப்பு. என் அழிவின் சக்தி எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டு. இதோட இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பண்ணுது. இன்னைக்கு நேரம் சரியில்லை போல இருக்கே. அந்த அதிபயங்கரமான ஏலியன் யோச்சான் நாம நினைச்சு பார்த்ததை விட ரொம்ப பலசாலியா இருக்கானே. என்ன கொடுமை இது? அச்சச்சோ, என் கிரகமே இப்படி அழிஞ்சு போயிடுச்சே. இங்க இருந்த ஹீரோஸ் எல்லாம் ஜீரோஸ் ஆயிட்டாங்களோ. அங்க ஏதோ வருது பாருங்க. அது ஒரு பெரிய பறக்கும் தட்டு. உங்களோட பயங்கர கனவான யோச்சான் வந்துட்டு. அப்படின்னா அந்த யோச்சான் இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்திருக்கான். நமக்கு தான் தெரியாம போச்சு. நான் தூண்லயும் இருப்பேன், துரும்புலயும் இருப்பேங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. அப்படியே விளக்கி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. என்னுடைய அழிவு சக்தியுடைய ஆரம்பம் இதுதான். ரொம்ப பயமாயிருக்கேன். பில்டப் கொடுத்ததெல்லாம் போதும். அங்கேயே ஒளிஞ்சுகிட்டு இருக்க. மரியாதையா எங்க கிட்ட வந்து மோது. ஓடி போறதுக்கும் ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓ, அப்படியா விஷயம்? எங்க கிட்ட மாட்டாமையா போவ? விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. என்னுடைய 5 வீரர்களுடைய சக்தியை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்களை எதிர்க்க முடியுமா? என்ன சக்தி வாய்ந்த 5 வீரர்களா? ஆமா, என்னுடைய அந்த 5 வீரர்கள் தான் இந்த ஹீரோ கிரகத்தை 10 நிமிஷத்துல அழிச்சிட்டாங்க. என்ன சொல்ற? வெறும் 5 பேர் சேர்ந்து இந்த கிரகத்துல இருந்த மொத்த ஹீரோஸையும் அழிச்சிட்டாங்களா? அதுவும் வெறும் 10 நிமிஷத்துலயா? 10 நிமிஷத்துல இத்தனை பேரை பந்தாடின இவங்களுக்கு நம்மள பந்தாடுறது அவ்வளவு பெரிய விஷயமா? எனக்கு பயத்துல ஒண்ணுமே புரியல. என்னுடைய அந்த 5 வீரர்கள் கூடயும் நீங்க சண்டை போட்டீங்கன்னா உங்கள யாரும் வீடு போய் சேர மாட்டீங்க. அவங்க சக்தி சாதிக்க கூடிய ஒன்று. நீ தோக்க போறது நிச்சயம். என்ன ஏதோ புதுசா கீழே வருது? உங்க மனசுல அச்சத்தை உருவாக்குன அந்த 5 வீரர்களையும் இங்க வர வைக்க போறேன். வாங்க வீரர்களே. அப்படின்னா இந்த 5 சக்திகள் தான் எல்லா நாச வேலைக்கும் காரணமா? 5 வருது. பச்சை கலர் ஜிங்கிச்சா, மஞ்சள் கலர் ஜிங்கிச்சா, நீல கலர் ஜிங்கிச்சா, சிவப்பு கலர் ஜிங்கிச்சா, நீலவான கலர் ஜிங்கிச்சா. இதுதான் எங்களோட தாரக மந்திரம். நாங்க எல்லாரும் யோச்சான் சார்பா உங்களை அழிக்க வந்திருக்கோம்.
எங்க முன்னாடி நீங்க எப்பவுமே தூசுதான். பாத்துக்கிட்டே இருங்க. அவங்க மறுபடியும் பிரிஞ்சு போறாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் புரிஞ்சிக்கவே முடியலையே, கஷ்டமா இருக்கே. ஒண்ணும் கிடையாது, நம்ம கிட்ட சும்மா சீன் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, அவ்வளவுதான்ப்பா. கலாய்க்கிறதா நினைப்பா உங்களை கலங்க வைக்க போறாங்க பாருங்க. அதுவும் எங்களுடைய நீல நிறகிரன் இருக்கானே, அவன் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவன், அவ்வளவுதான். மத்தபடி சரிதான். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்ல குரூப் நீ வேலைக்கு வச்சிருக்கப்போ. என் குரூப்ப பத்தி உனக்கு தெரியாது தம்பி. அவங்க சண்டையில இறங்குனாங்கன்னா சும்மா வீடு கட்டுவாங்க. சரி, இங்க 5 வீரர்கள் கூட வந்து இங்க கடைசி வரைக்கும் போராட தயாரா இருக்கீங்களா? இத நாம ஒரு போட்டியாவே வச்சுக்கலாம். என்ன கடைசி வரைக்கும் போராட்டமா? 5 பேருன்னு பார்த்தா கூட நம்ம 4 பேர் தானே இருக்கோம், எப்படி சமாளிக்க முடியும்? என்ன பேசுறீங்க நீங்க? என்னாலலாம் சண்டை போட முடியாது. நீங்க வேணா சண்டை போட்டுக்கோங்க, நான் வயசுல ரொம்ப பெரியவன், முடியாது. நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது, அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். சிறுபுலத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. நீயும் எங்க கூட வந்து சண்டை தானே போட போற? சண்டைலாம் வேணாம்ப்பா, விடுங்களேன். எதுக்கு இப்படி கஷ்டப்படணும்? உடனடியா வேற ஹீரோஸ் இங்க வர வைக்கலாம். என்ன சொல்றீங்க? அதுவும் சரிதான். எந்த ஹீரோவை எந்த கிரகத்துல இருந்து கூப்பிடுறது? யார் சீக்கிரம் வருவா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமே நாம யாரையும் தேடி போயிட்டு இருக்க முடியாது. என்ன பேசுற நீ? இது இறுதி வரைக்கும் போராடுற போராட்டம். அதனால நான் முதல்ல போய் அந்த 5 பேரையும் பஞ்சா கிழிக்கிறேன். ஏன்னா இந்த விக்டரி மேன் ஒருத்தனே 1000 பேருக்கு சமமானவன். இப்ப புரிஞ்சுதா? என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நீங்க தோக்கவும் கூடாது, என்ன இந்த பிரச்சனையில இழுக்கவும் கூடாது. நான் விக்டரி மேன் பாஸ், என்ன ஆனாலும் தோக்க மாட்டேன். ஏய் யோசன், என்ன விஷயம்? நாங்க 4 பேருமே உன் ஆளுங்களுக்கு போதும், அதனால சீக்கிரம் சண்டைய ஆரம்பி. அப்படின்னா சரிதான். 4 பேர்னு சொல்லி என்ன கணக்குல சேர்க்காதீங்க. ஆமாப்பா, இன்னும் ஒரு ஆள் இருந்தா மட்டும்தான் இவங்க கூட நம்மளால மோதவே முடியும். அப்புறம் எங்க இருந்து ஜெயிக்கிறது? உங்களுடைய விளையாட்டுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. உடனே மல்யுத்த மைதானத்துக்கு வாங்க. கண்டிப்பா, இதோ வரோம், போலாம். இவனை கட்டுப்படுத்த என்னால கொஞ்சம் கூட முடியல. உங்க பாஸ் நான் இருக்கும்போது என்ன கவனிக்காம போனா எப்படி? இந்த நேரம் பார்த்து லக் அடிக்க மாட்டேங்குது, எஸ்கேப் ஆயிடலாம்னு பாக்குறேன். மனித பூச்சிகள் துருத்துருன்னு போறாங்க, ஆனா அடி வாங்க போறாங்க. அந்த ஹீரோஸ நாம ஜீரோஸ் ஆக்கி காட்டலாம். கிளம்பலாமா? ஓகே. இதுதான் மல்யுத்த களமா இருக்கணும். ஏற்கனவே யாரோ களத்துல இருக்காங்க போல இருக்கே. அட ஆமா, யாரோ ஒருத்தர் களத்துல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. யார் அது? அவன் எப்படிங்க வந்தா? இப்படி ஒருத்தன் வருவான்னு நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. இங்க வந்திருக்கானா? அவன் சாதாரணமாலாம் இருக்க முடியாது. அது டோராக்யாமன். குருவே, நீங்க எங்க போனாலும் நானும் அங்க வருவேன். என்னது, புதுசா ஒரு ஆளா? சத்தமே இல்லாம நம்ம கோட்டைக்குள்ள நுழைஞ்சிட்டு சலனமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கானே. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். இங்க ஏற்பட்டிருக்கிற இந்த பேரழிவுக்கு காரணம் அந்த ஏலியன் யோசான் தானே. அவனை அழிக்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கேன். அவனை அழிச்சு ஒழிச்சு என் குருநாதர் பேரை நான் நிலநாட்டுவேன். என்ன பேசுற? உனக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்ல, ஓடி போயிரு. என் கைய பார்த்தல, இதாலேயே உன்னை தோக்கடிப்பேன். இந்த விரலை பார்த்தல, இந்த விரலாலேயே உன்னை நான் தோக்கடிக்க முடியும். நான் நினைச்சேன்னா என் கண் புருவத்தாலேயே உன்னை புரட்டி எடுக்க முடியும். நான் கண்ண சிமிட்டினாலே நீ செதஞ்சு போயிடுவ தம்பி. என்ன சொன்ன? போதும் நிறுத்துங்க. எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? நிறுத்துங்க. ஆமா, டோராக்யாமன் நம்ம கூட இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால பகையெல்லாம் மறந்துட்டு தயவு செஞ்சு இவனை நம்ம டீம்ல சேர்த்துக்கோங்க. சரி, இருந்துட்டு போகட்டும். டோராக்யாமன், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்க, கண்டிப்பா உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். வெற்றி வாகை சுட்டுடுவேன். குருவே, இப்ப நம்ம 5 பேரும் சேர்ந்துட்டோம். அவங்கள பஞ்சா பிரிச்சிடலாம். தயவு செஞ்சு என்ன கணக்குல சேர்க்காதீங்க. இப்போ 4 பேர் தான் இருக்காங்க, இன்னும் ஒருத்தர் வேணும். நல்லா கணக்கு போட்டு பாருங்க, இன்னும் ஒருத்தர் தேவை. ஷபா, இப்பதான் கண்ணு பளிச்சுன்னு தெரியுது. தெரியுது கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியுது. வாங்க, வந்து எங்க சங்கத்துல சேருங்க. ஏய், நீ யாரு என்ன தெரியல, வந்த உடனே சங்கத்துல சேருன்னு சொல்ற? பூமியில தொல்லை போனது பத்தாதுன்னு இங்க வேற வந்துட்டானா? சரி பொழைச்சு போட்டோம். சூப்பர் மேன், பாருங்க, இவனை கண்டுக்காம அப்படியே விடுங்க. ஏன்னா இவன் ரொம்ப பலவீனமானவன். பலமானவங்க கூட இவனால போராட முடியாது. அப்படியா? இது டம்மி பீஸா? ஆமா, ஒப்புக்கு சப்பானியும் அவனும் இருந்துட்டு போட்டோம். அதுவும் நமக்கு நல்லது தானே. சரியா சொன்னீங்க. நமக்கு ஒரு ஆள் தேவைன்றதுதான் பிரச்சனை. அவன் பலசாலியா இருக்கணும்னு இல்ல. உனக்கு கட்டளை போடுற சூப்பர் ஸ்டார் மேன். என்னது கட்டளை போறியா? யாருக்கு கட்டளை போற? ஒழுங்கா ஓடி போயிடு.
இந்த சூப்பர் ஸ்டார் மேன் கிட்ட அன்பா பேசினா அடங்கி போவான், அதிகாரம் பண்ணா அடக்கி வச்சுட்டு போவான். உங்களை புரிஞ்சுக்காம நான் தப்பா பேசிட்டேங்க. அது நான் தான் ஹீரோஸ் கவுன்சிலோட தலைவர், அதுக்காகவாது கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாமே நீங்க. என்னது? நீங்க தான் ஹீரோக்கள் கவுன்சிலுக்கு தலைவரா? ஆமாங்க, நானே தான். ஐயா ஏதோ தெரியாம பேசிட்டாங்க ஐயா, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க, பார்த்து ஏதாவது பண்ணுங்க. அது இல்லங்க, நான் அப்படி பேசிருக்க கூடாது, தப்புதான். நான் பண்ண இந்த தப்புக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ண உங்க மனசு குளிரும்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க. இல்லங்க, அது பாஸுக்கெல்லாம் பாஸ் வாழ்க. உங்களை மாதிரி பிரகாசமான ஒரு பாஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. காலங்காலத்துல வேலைக்கு போகும்போது உங்க மூஞ்ச ஒரு வாட்டி பார்த்துட்டு போனா போதும். அடங்க மாட்டீங்களா? சரி சூப்பர் ஸ்டார் மேன், நீங்க உடனே எங்க சங்கத்துல சேருங்க, தாமதிக்க வேண்டாம். நம்ம குழுவுக்காக நீங்க தான் வலுவான முறையில கடுமையா சண்டை போடணும். நீங்க சொல்லிட்டு அதை மறுப்பேனா? ஹீரோக்கள் குழுவுல உப்புக்கு சப்பானா இருந்தா கூட நான் இருப்பேன், ஏன்னா இது என்னுடைய கடுமை. சூப்பர் ஸ்டார் மேன் திரும்பவும் என்ட்ரி கொடுத்துட்டா, நீதியை நிலைநாட்டுறதுக்கு புத்தம் புது அவதாரம் எடுத்திருக்கா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்னுடைய என்ட்ரி மாதிரியே என்னுடைய பினிஷிங் சூப்பரா இருக்கும். ஓப்பனிங் நல்லா தான் இருக்கு, ஆனா பினிஷிங் சரியில்லையாப்பா. புத்தம் புதிய பெண்களும், அதுக்கு மேல புத்தம் புதிய ஆடுகளும். பச்சை கலரு சிங்கிச்சா, மஞ்சள் கலரு சிங்கிச்சா, நீல கலரு சிங்கிச்சா, சிவப்பு கலரு சிங்கிச்சா, இப்படி ஏகப்பட்ட சிங்கிச்சா. அதாவது இவங்க தான் யோச்சானுடைய ஐவர் படை. அவங்களுக்கு எதிராக போராடுறது நம்மோட அபிமான நட்சத்திரங்கள். விக்டரி மேன், ஃப்ரெண்ட்ஷிப் உமன், சூப்பர் ஸ்டார் மேன், டோரோக்யூ மேன், அதோட லக்கி மேன். இவங்க எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஹீரோ கவுன்சில் தலைவரை காப்பாற்றணும், இந்த யோச்சானுடைய படையையும் அழிக்கணும். お手手戦隊ユビレンジャーとの世紀の勝ち抜き戦が始まるぞ。でも10分間でヒーロー性をむちゃくちゃにするくらい強い奴らでしょ。僕絶対戦いたくないな。次回今始まる宇宙最大の戦いと衝撃小指グリーンの正体は1月1日夕方5時から大吉お年玉スペシャルの豪華2本立て。ね、正月してないでみんな見てね。ピンク色の子豚が空を飛んでパラシュートで恋を運んでくるわ。朝からこんな夢を見られるなんて、私は幸せの渦の中なんてラッキー。ビーズのようにつながり続ける幸せをみんなにあげましょう。恋はブが子豚のように花を鳴らし、恋はブが子豚のようにお尻を振って